ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு தான் போகிறோம். நானும் என் பையனும். நீங்கள் வந்துட்டு திருப்பதிக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எங்கே ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் சாமியெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு விழுப்புரத்தில் வந்து எங்களுக்கு வந்து 5 மணிக்கு ட்ரெயினு. திருப்பதி வந்துட்டு போயிட்டு 11 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசன் காம்ப்ளெக்ஸு. நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கி வெளியில் வந்தோடனே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இருக்கும். அதில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு பெருசாகவே ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க. அதில் லைட்டையும் போட்டிருப்பாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 ஹவர் பக்கமாக உள்ளே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தான் அந்த 12 மணிக்கு தான் வந்து இந்த கேட்டை திறந்து விட்டாங்க. நாங்கள் இதில் வந்துட்டு லைனில் அப்படியே போயிட்டு உட்கார வச்சு தான் அனுப்புனாங்க. ஒரு 2 மணிக்கு தான் ஃப்ரீ டோக்கன் கொடுத்தாங்க. அது வரையுமே இதில் நாங்கள் உட்காந்து கொஞ்சம் தூரம் உட்காந்துருவோம் அப்படி தான் போயிட்டுருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் தான் மீட் பண்ணேன். உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த ஃபேமிலி கூட தான் நாங்கள் போனோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. என்னையும் என் பையனையும் அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. நம்ம எப்படி தான் பார்த்துக்கிட்டாலும் சொந்தக்காரங்க மற்றபடி எல்லாத்த விடவும் என்றைக்குமே சொல்லுவாங்கள்ல, இந்த பாடு பரதேசி அப்படி அவங்க தான் வந்து நம்மளை என்றைக்குமே வந்து பின்னாடி புரணி பேசுகிறதா இருக்கட்டும், தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்கலாம் வந்துட்டு ரொம்பவே பாசமாகவும் கேரிங்காகவும் எங்களை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க, என்னையும் என் பையனையும். நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து அப்படி தான் போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக அப்புறம் நடக்க விடுவாங்க, திரும்ப உட்கார வைப்பாங்க. இப்படி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோக்கன் கொடுக்குற இடம். ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். அங்கே போகும்போது மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 மணி. அப்போ தான் அங்கே போனோம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தூரம் போக வச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதே மாதிரி தான் பண்ணிட்டுருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போவோம், உட்காருவோம். அப்புறம் ரொம்ப டயர்டாகவும் இருக்கும், தூக்கம். அதில் படுத்திருந்தோம். இது மாதிரிலாம் நானுமே படுத்தேன். என்னாலேயும் முடியல. ரொம்ப தூக்கம். மணி அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ தான் தம்பி அந்த பக்கமாக படுத்துட்டான். இதுதான் வந்து அந்த ஃப்ரீ டோக்கன் கொடுக்குற இடம். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் பண்ணிட்டோம். எப்படா கொடுப்பாங்க, எப்படா போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தால் கூட தெரிஞ்சுக்கூடாது. ஒரே இடத்துல அதுவும் தூங்கவும் முடியாமல் உட்காந்துருக்கவும் முடியாமல் இருக்கிற ஒரு கஷ்டம் கொஞ்சம். இதுதான் திருப்பதியில் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. முன்னே வந்து பார்த்திங்கன்னா காளி கோபுரத்துக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே ஈஸியாக இருந்துச்சு. நம்ம படி மேலே ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு அங்கே ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த இடத்துல விட்டோடனே ஓடிட்டு டக்குன்னு போயிட்டு நாங்கள் டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் வீட்லேயே நீங்கள் ஆதார் அட்டை வச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள். இல்லை நம்ம ஃபோனில் வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோட்டோவை தான் காமிச்சேன். ஆதார் அட்டை வந்து ஃபோனில் தான் காமிச்சேன். எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃப்ரீ டோக்கன். இதை வாங்கிட்டு என் பையன்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அவனால் என்னை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அடிக்க முடியாத ஒரு குறை தான். அவ்வளோவுக்கு கோவம் அவனுக்கு. எனக்கு க்யூவில் நிற்க வச்சுட்டு தூக்க கலக்கம் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருமே வந்துட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ உள்ளே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எல்லாருமே டீ வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜீப்பில் தான் ஏறி போனோம். என்னால் அதெல்லாம் வந்து விளாக் எடுக்கவே முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டோம். சுத்தமாக முடியல. அதனால் அப்புறம் நாங்கள் வந்து ஜீப்பில் ஏறிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப்பில் ஏறிட்டு போகும்போது அந்த நம்ம நடப்பாதை நடக்கும் பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது டோல்கேட் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து செக்கிங் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் நம்ம பேக்கு நம்மளை எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்மளை வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு சூட்கேஸை கொண்டு வந்து கொடுத்து எங்ககிட்ட இதை கொண்டு போயிட்டு அங்கே செக் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சூட்கேஸ் பார்த்தா எங்களுது கிடையாது, வேறு யாரோ ஒருத்தவங்க தான். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதனால் வேணாம், நீங்களே கூப்பிட்டு போங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். சப்போஸ் மாட்டியாச்சுன்னா நம்மளை பிடிச்சி ஒன்று பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ், அவங்க வந்து ஆந்திரா, நமக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டிட்டோன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் அந்த சூட்கேஸை வாங்கலை, நீங்களே கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைனில் போய்ட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டோம். லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ட்ஸ்க்கு தனியாக இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் போய்ட்டு நின்றுட்டு செக்கிங்லாம் முடிஞ்சுட்டு வேன் வந்து கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு நிறுத்திட்டாங்க. அதை தேடி போய் கண்டுபிடிச்சி அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் வேனில் வந்து ஏறிட்டோம். அங்கே வேனில் ஏறிட்டு திரும்ப வந்துட்டு மேலே போனப்போ தான் அது வந்து நாங்கள் ரொம்ப கோவிலுக்கு கிட்டக்கே போயிட்டோம். ஒரு
1 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருக்க அந்த லாக்கருக்கு தான் போனோம். நாங்கள் வந்து ரூம்லாம் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் வந்து ஏன் நாங்கள் நடைபாதை போகலை அப்படின்னா, இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் முட்டி வலி. நான் இத்தனை வருஷத்தில் 10 வருஷமாக நடந்து தான் போயிருக்கேன். நான் இன்ன வரையும் வந்துட்டு ஜீப்பில் போனதே இல்லை, பஸ்லேயும் போனதே இல்லை. அந்த அப்பாவுக்கு முட்டி வலி, அப்புறம் நமக்கு துணையாகவும் இருக்கும். சரி ரெஸ்ட் எடுக்க வேணாம், நம்மளும் பையனும் மட்டும்தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் அவங்க கூடயே போயிட்டேன் வேன்லேயே. நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு லாக்கரில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் இந்த வழியாக தான் நடந்து போனோம். அப்போ தான் நான் சொன்னேன், நமக்கு ஃப்ரீ பஸ்ஸே வரும். நமக்கு வந்து அங்கே ஃப்ரீ பஸ் வரும். நம்ம கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ பஸ் வரும். கோவிலுக்கு முன்னாடியே, அதாவது கோவிலுக்கு முன்னாடினா நம்ம எந்த இடத்துல நடந்து போகுவோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நடந்து போகிற வழியில் கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் அந்தாண்ட ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு அங்கே தான் நம்மளை அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த ஃப்ரீ பஸ் தான் அது மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ பஸ் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி போயிட்டு இங்கே உட்கார வச்சாங்க. நாங்கள் வந்து 9 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். அங்கே 12 மணிக்கு தான் கேட்டை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 11 மணிக்கு தான் கேட்டை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே மழை வரண்ட, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ லைட்டாக தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாருமே ஃபஸ்ட்டில் சீக்கிரமாக போனோன்னு முன்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி தான் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் விடலை, ரொம்ப மழை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாருமே ஓரமாக அங்கே ஒரு பில்டிங் கூட இல்லை போய் உட்காரத்துக்கு, அந்த இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் உட்கார வச்சுருவாங்க. நின்று தான் போனோம். செக்கிங் வந்துட்டு மொபைல் வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா குடோன், அதாவது நம்ம குடோனில் அடைச்சி வைப்பாங்க பாருங்கள், சாப்பாடெலாம் தருவாங்கள்ல, அது வரையும் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு அந்தானே நம்ம வந்து மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே லாஸ்ட்டு கவுண்டரில் கொடுத்துட்டோன்னா நம்ம கோவிலை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த கற்பூரம்லாம் ஏற்றுவாங்க பாருங்கள், அதுலேருந்து மேலே போயிட்டு இந்தாண்ட வந்துட்டு ரைட் சைடு ஏறி திரும்ப வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்ப வந்துட்டு ரைட்டு திரும்பணும் அப்படின்னா நமக்கு மொபைலு, பேக்கு, எந்த திங்ஸ்னாலும் நம்ம கொடுத்தது அங்கே வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு உள்ளே விட்டாங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு குடோனில் வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே உட்காந்துருந்தோம். அப்புறம் நின்று உட்கார வச்சு இப்படி தான் அனுப்பி விட்டுட்ருந்தாங்க. அந்த லைனில் போகிறதுக்கும் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம வந்துட்டு அதுவே இந்த ஃப்ரீ டோக்கன் இருந்ததுனால தான் நம்ம சீக்கிரமாக பார்த்தோம். இல்லைன்னா இன்னமும் ரொம்பவும் சிரமம் தான், இன்னும் டைம் ஆயிருக்கும். இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போடுறது தான். நம்ம கோவிலை விட்டு வெளியில் வந்த உடனே இந்த இடம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அன்னதானம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்ம ஜீப்பு, பஸ்லாம் ஏறுறதுக்கு போவோம் பாருங்கள், அந்த வழியில் போகிற வழியில் தான் இருக்குது அன்னதானம். சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பொரியல், இது மாதிரி எல்லாமே இருக்கும். சாப்பாடு அங்கே ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பசிக்குதுன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் என்னால் அங்கே சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி பாருங்கள், அங்கே நின்றுட்டு அவன் ஃபோட்டோ வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தான். வாடான்னு சொல்லி வரவே இல்லை. அவனுக்கு அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். அங்கே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு அம்மன் சாமியை அங்கே வச்சுருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன அம்மன் சாமின்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி தான் நினைக்கிறேன். அது நான் சரியாக கவனிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜீப்பில் ஏறி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக்கரில் பேக்கு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாக்குள்ளேயே குனிஞ்சு செப்பல் எடுத்துருக்கும் போது அந்த டோரில் இடிச்சிட்டா. ஃபஸ்ட்டு அவள் இடிச்சிக்கிட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா நானும் அதே மாதிரி குனிஞ்சு செப்பல் எடுக்கும்போது நானும் மண்டையில் நல்லா இடிச்சிக்கிட்டேன். ரொம்ப வலி தாங்க முடியல, அந்தளவுக்கு வந்து இடிச்சிக்கிட்டேன். நான் நல்லா இடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜீப்பில் நாங்கள் ஏறிட்டோம். பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் கீழே அடிவாரம் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 9:30. செம்ம மழை. அடிவாரம் வரப்போ மழைனா மழை, கொஞ்சம் நெஞ்ச மழையில் அவ்வளோ மழை. 10 மணி இருக்கும், மணி 10 இருக்கும். அப்போ தான் நாங்கள் அடிவாரம் வந்தோம். மழை வெளுத்து விட்டுருச்சு. இந்தாண்ட போக முடியல, அந்தாண்ட போக முடியல. நாங்கள் வந்து காளஹஸ்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தோம். ஒரு வழியாக அங்கே போயிட்டு மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 11 மணிக்கு தான், 11:10க்கு தான் கடைசி பஸ்ஸுன்னு சொன்னாங்க காளஹஸ்திக்கு. அந்த பஸ்ஸு பிடிச்சி ஏறிட்டோம். அதுக்கப்புறம் காளஹஸ்திக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு
ரொம்பவே ரொம்பவே மன திருப்தியோட சாமி கும்பிட்டு வந்தோம். நல்லாவே சாமிய பார்த்தோம். இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பதியில நாங்க சாமிய பார்த்துட்டு இந்தாண்ட அடி எடுத்து வச்சோம். வெயில் ஒரு 1/2 ஹவருக்கு வெயிலும் அடிச்சுச்சு, மழையும் பெஞ்சுச்சு. அது ஒரு அதிசயமாவே இருந்துச்சு. நல்ல வெயிலுங்க, மண்டைய பொளக்குற வெயிலு. ஆனா அதே மாரி மழையும் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி தீர்த்துச்சு திருப்பதியில. சாமி கும்பிட்டு பார்த்துட்டு இந்தாண்ட வந்தோம். அதே மாரி மழை பெஞ்சுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபோன் அங்க இல்ல வீடியோ எடுக்க. நாங்க காளஹஸ்திலையும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு மழை தான் இருக்கும் அதிகமா. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சைட் போனா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாவும் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாவே எல்லாமே பச்சை பசேல்னு அப்படிதான் நல்லாயிருக்கும். ஆனா என்னன்னா, வயல்லாம் அது மாரி அதிகமா நான் பார்க்கல அங்க. அதெல்லாம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. நம்ம சைடுல இருக்கிற மாரி அந்த அளவுக்கு வயல்லாம் எதுவுமே இல்ல. பாட்டு தான் கனமா போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கி எங்களுக்கு வந்து மதியம் 1 மணிக்கு 1:45க்கு வந்து விழுப்புரத்துக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் விழுப்புரம் திருப்பதி வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ஆள் ஒன்று எனக்கு வந்து ரூ. 100, தம்பிக்கு வந்து அரை டிக்கெட் தான், அவனுக்கு வந்து ரூ. 50 டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை தான். நான் ட்ரெயினில் இருந்து எடுத்தேன். அந்த இது ஃபஸ்ட்லேயே எடுத்திருந்தா நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். நான் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணிட்டு நான் அந்த மலையை எடுத்தேன். ரொம்பவே வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் எல்லாமே எப்படி சொல்கிறதுனா, அவ்வளோ நேரம் இருந்துட்டு அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை. அது மாதிரி வந்தோம் நாங்கள். இது வந்து காட்பாடியில் வந்து ட்ரெயினை நிறுத்தி போட்டாங்க ஒரு 1/2 ஹவர் பக்கமாக. அங்கேருந்து திரும்ப வந்துட்டு நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, காட்பாடி. அடுத்தது வந்துட்டு திருவண்ணாமலைக்கு வேலூர் வந்ததுக்கப்புறம் தான் திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எரிஞ்சிச்சு. தெரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு மாதம் கிரிவலம் போயிடுவேன். என்னுடைய ஃபேவரட் சிவன். எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு அதுவும் திருவண்ணாமலையை பார்த்துட்டோம். நம்ம பெருமாளையும் பார்த்துட்டு திருவண்ணாமலையும் பார்த்துட்டு அது அவர் இருக்கிற அந்த மலையை பார்த்துட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு விழுப்புரத்தில் இறங்கி பஸ் ஏறிட்டோம். நாங்கள் வந்துட்டு தொழுதூருக்கு திருச்சி பஸ் தான் ஏறினோம். தொழுதூருக்கு நாங்கள் இறங்கி டிக்கெட் எடுத்துட்டோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க உளுந்தூர்பேட்டைக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்